அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு எஸ் மாரிச்செட்டி அவர்கள் எழுதிய வாழ்வு மலர்ந்தது என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1945 வெளிவந்தது. இந்த கதையில ஜமீன்தார் பரமசிவம், அவருடைய மகன் சம்பந்தம், தங்கை மகள் தேவகி, இவங்க 3 பேரும் தான் வராங்க. தங்கை இறந்து போயிட்டதால அவளுடைய மகளை ஜமீன்தார் பரமசிவம் தானே வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. தன்னுடைய வீட்டுல வளர்த்த தங்கை மகளை தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு. அப்போதான் பிரச்சனை உண்டாகுது. அத பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு காலை நேரம். ஜமீன்தாரோட வீடு ரொம்பவே அமைதியா இருந்தது. அப்போ அவருடைய தங்கை மகள் தேவகி வந்து, மாமா காப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி காப்பியை வச்சுட்டு போனான். அவ போறதையே பாத்துக்கிட்டு இருந்தாரு ஜமீன்தார். இந்த தேவகி மட்டும் என் வீட்டுல இல்லாம இருந்தா என் வாழ்க்கை பாலைவனத்தை போல மாறி போயிருக்கும். அவளுடைய குறும்பு கண்களும் புன்னகை தவழ்ற முகமும் தான் எனக்கு ஓரளவு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பெண் குழந்தை இல்லாத குறைய நீக்கினவ தேவகி தான். தேவகி 1 வயசு குழந்தையா இருந்தப்போ அவளுடைய அம்மா, அதான் என் தங்கை, அவளும் அவ கணவனும் வைசூரியில இறந்து போயிட்டாங்க. தேவகியோட குழந்தை பருவத்தை இப்ப நினைச்சாலும் எனக்கு மனசு குதூகலமாகுது. மான் போல அங்கேயும் இங்கேயும் ஓடி இனிமையா பேசி அந்த நாட்கள்ல தளர்ந்து போயிருந்த என்னுடைய மனசுக்கு உற்சாகம் தந்தது அவதான். இரவுல சந்திரன் வந்துட்டா போதும், தேவகிக்கு உற்சாகம் அதிகமாயிரும். அந்த ராத்திரியில என்னோட தோல்ல சாஞ்சுகிட்டு அர்த்தமில்லாத கேள்விகளை கேப்பா. அந்த நாட்கள்லாம் இனிமே எப்ப வரும்? என்னுடைய மகன் சம்பந்தத்தை தாய் இல்லாததால சின்ன வயசுலயே பள்ளிக்கூடத்து ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். என்னுடைய ஒரே மகனான அவனை நான் லீவு நாட்கள்ல தான் பார்க்க முடியும். லீவு நாட்கள்ல வீட்டுக்கு வர்ற என் மகன் சம்பந்தம் என்னை அற்புதத்துல ஆழ்த்துவான். அவனுடைய பேச்சே பிரமாதமா இருக்கும். ஆனா குயில் பறந்து போறத போல சீக்கிரமே திரும்பி போயிருவான். அவனுடைய பிரிவை நான் மறக்கிறதுக்கு உறுதுணையா இருந்ததும் தேவகிதான். அடுத்த சனிக்கிழமை பரீட்சை எழுதிட்டு சம்பந்தம் லீவுல வர்றானா. லீவு நாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாணவன மாதிரி என்னுடைய பையனுடைய வரவை மகிழ்ச்சியோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போல்லாம் தேவகி அர்த்தமில்லாத கேள்விகள் கேட்கக்கூடிய சின்ன குழந்தை இல்ல. அவளும் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கா. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் தான் பள்ளியில படிச்சத வச்சு என்கிட்ட தர்க்கம் பண்ணுவா. தேவகி கிட்ட நான் சம்பந்தத்தை பத்தி பேசினாலே அவ உடனே மௌனம் ஆயிருவா. ஆனா அப்படி நான் பேசும்போது அவளுடைய உள்ளத்துல உண்டாகிற இன்ப உணர்ச்சியை மறைச்சுக்க அவ படாத பாடு படுறான்னு எனக்கு தெரியும். பரீட்சை முடிஞ்சு சம்பந்தம் ஊருக்கு வந்து 1 வாரம் ஆகுது. பழத்தின் மேல ஆசைப்பட்டவன் சும்மா மரத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன பயன்? நான் ஒரு நாள் அவன்கிட்ட என் மனசுல இருந்த ஆசையை சொன்னேன். தேவகிய அவனுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அது. பழத்தை அடிக்கிறதுக்காக கல் எறிஞ்சிட்டு அடிச்ச கல்லே திரும்பி வந்து தலையில அடிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருந்தது சம்பந்தத்தோட பதில். தேவகிய நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவன் உறுதியா சொல்லிட்டான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பிடிவாத குணம் உண்டு. ஒரே புள்ளையாச்சேன்னு அதை கண்டிக்காம நான் விட்டு வச்சிருந்தேன். ஆனா நாம வளர்க்குற மாடு நம்மையே முட்டை வந்தா அதை அடிச்சு விரட்டத்தானே வேணும். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் அதிகமாயிருச்சு. நான் சொல்ற வார்த்தையை மீறதா இருந்தா இனி இந்த வீட்டுல இருக்காத அப்படின்னு கோபத்துல சொல்லிட்டேன். அடுத்த கணமே அவன் அங்கிருந்து விலகி போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜன்னல் வழியா பார்த்தேன். அவன் வீட்டை விட்டு வெளியே போறது தெரிஞ்சது. போகட்டும், பெரியவங்க பேச்ச மதிக்காத இப்படி ஒரு புள்ள இருந்து என்ன, இல்லாம இருந்து என்ன? அவனோட நன்மைக்காகத்தான் நாம இதை செய்யறோம்னு அவனுடைய படிச்ச மனசுக்கு ஏன் புரியல அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. கூட்டுல அடைப்பட்ட பறவைய வெளியே விட்டா அது எவ்வளவு சந்தோஷமா பறந்து போகும். அது போலத்தான் கோவத்தோட தந்தை சொன்ன வார்த்தையை கேட்டதும் கொஞ்சம் கூட தாமதிக்காம ரயில் ஏறி சென்னைக்கு போயிட்டான் சம்பந்தம். சென்னையில அவனுக்கு எந்த குறையும் இல்ல. அவன் ஏற்கனவே சென்னையில தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அங்க அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பலர் இருந்தாங்க. கையிலையும் கொஞ்சம் பணம் இருந்தது. நாம படிச்ச படிப்பால ஒரு வேலையை சம்பாதிச்சுக்க முடியாதா அப்படின்னு நினைச்சான் சம்பந்தம். அவன் சென்னைக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. விளையாட்டு பொம்மைய வச்சிருக்கிற பையனை சிறுவர்கள் சூழ்ந்துக்கிறத மாதிரி அவன் கூட பல நண்பர்கள் சேர்ந்திருந்தாங்க. அந்த 1 வாரமும் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சது. ஆனா அடுத்த வாரத்துல சம்பந்தத்தோட கையில இருந்த காசு காலியாயிருச்சு. தன்னுடைய நெருங்கின நண்பன் ராமகிருஷ்ணன் கிட்ட தனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமான்னு கேட்டான்.
குடுக்கறேன்னு சொல்லிட்டு போன அவன் அதுக்கு பிறகு திரும்ப வரவே இல்ல. சம்பந்தம் அவனுடைய வீட்டுக்கும் தேடி போனான். அங்கேயும் அவனை பார்க்க முடியல. அவன் சம்பந்தத்தோட நெருங்கிய நண்பன். அவனே இப்படி இருக்கும்போது மற்றவர்களை பற்றி கேட்கவா வேணும்? நல்ல ஒரு சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கொட்டகையில எல்லா விளக்குகளும் அணைஞ்சு போயிட்டா எவ்வளவு பரபரப்பு ஏற்படுமோ அதே மாதிரி தான் சம்பந்தத்தோட மனமும் ரொம்ப பரபரப்பா இருந்தது. வேலை தேவைன்னு பத்திரிகையில வந்த எல்லா விளம்பரங்களுக்கும் மனு போட்டான். அவன் ஏறி இறங்காத ஆபீஸ்களே இல்ல. ஆனா எங்க போனாலும் வேலை கிடைக்கல. துன்பமும் இன்பமும் பருவ காலங்களை போல மாறி மாறித்தான் வரும் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அடுத்த சில நாட்களை ரொம்பவும் கஷ்டப்பட்டு கழிச்சான். அப்போ அதிர்ஷ்டவசமா அவனுக்கு ஒரு பேங்க்ல ஒரு சின்ன வேலை கிடைச்சது. அத்தோட அவன் மனசுல கொஞ்சம் நிம்மதியும் வந்தது. அன்றைக்கு மாலை நேரத்துல அவன் கடற்கரைக்கு போனான். அந்த மாலை நேர காட்சி வானமும் கடலும் முகசிவக்க முத்தமிட்டுக்கிட்டு இருந்தது போல இருந்தது. கொஞ்ச நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு அவனுடைய அப்பாவுடைய ஞாபகம் வந்தது. திருமணத்தால ஏற்பட்ட துன்பங்களை பத்தி எங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியல. பெண்கள் எப்படிப்பட்ட சாகசங்களை செய்வாங்கங்கிறதும் அவருக்கு புரியல. அதனாலதான் என் மனச புரிஞ்சுக்காம அவர் என்ன திருமணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்காரு. நாள் முழுக்க நாகநாத சாஸ்திரிகளை ராமாயணத்தை வாசிக்க சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் எப்போதாவது புத்தருடைய கதையை படிச்சிருப்பாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். கல்லூரியில படிக்கும் போது சம்பந்தம் புத்தர் கழகத்துல அங்கத்தினரா இருந்தான். அங்க பவானந்தர்ங்கிற துறவி அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ணுவாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அவரு உலகத்துல பெண்களை போல கொடியவர்கள் யாருமே கிடையாது, பாம்போட விஷத்துக்கு முறிவு மருந்து உண்டு, ஆனா பெண்களுடைய சாகசத்துல இருந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப கடினம். அதனால வாலிபர்களே, பெண்களுடைய கண்கள் விஷம் தீட்டிய அம்புகளை காட்டிலும் கொடியது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. பவானந்தர் கம்பீரமான தோற்றம் உடையவர். சம்பந்தம் புத்தர் கழகத்துல காரியதரிசியா இருந்ததால அவரோட நெருங்கி பழகிற சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சிருந்தது. ஒரு சில தடவைகள் அவருடைய வீட்டுக்கும் அவன் போயிருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல தான் வேலை பார்க்கிற பேங்குக்கு போய்கிட்டு இருந்தான் சம்பந்தம். அப்போ வழியில அவன் நாகநாத சாஸ்திரிகளை பார்த்தான். நாகநாத சாஸ்திரிகள் சம்பந்தத்தோட ஊர்க்காரர். அவங்க அப்பாவுக்கு ராமாயணம் வாசிச்சு காட்டுறவரு. அவரை திடீர்னு சென்னையில பார்த்ததும் சம்பந்தத்துக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனா நாகநாத சாஸ்திரிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி. சாஸ்திரிகளே, நீங்க இங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டான் சம்பந்தம். நேத்தே வந்துட்டேன்பா, உன்னை பாக்குறதுக்காகத்தான் வந்தேன், எங்கெல்லாம் சுத்தி அலைஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு சாஸ்திரிகள். ஊர்ல அப்பா எல்லாரும் சுகந்தானே அப்படின்னு கேட்டான் சம்பந்தம். சுகத்துக்கு என்னப்பா குறைச்சல்? அப்பா கோபத்துல ஏதோ சொன்னாருன்னா திடீர்னு நீ இப்படி புறப்பட்டு வந்துடலாமா? நீ புறப்பட்டு வந்த பிறகு அவர் ஓ ஞாபகமாவே இருக்காரு. ஊர்ல வேற பலர் பலவிதமா பேசுறாங்க. நான் சொல்றத கேளு, என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னாரு நாகநாத சாஸ்திரி. நான் உங்க கூட வர முடியாததுக்கு ரொம்பவும் வருத்தப்படுறேன் சாஸ்திரிகளே அப்படின்னு சொன்னா சம்பந்தம். என்னப்பா, இன்னும் உன் குழந்தை புத்தி போகலையே? நீ வந்த அன்னைக்கு தேவகி அழுத காட்சியை பார்த்திருந்தேன்னா நீ இப்படி பேச மாட்ட அப்படின்னு சொன்னாரு சாஸ்திரி. சாஸ்திரிகளே, பெண்களோட சாகசத்தை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. சிரிப்பும் அழுகையும் அவங்களுக்கு தண்ணீர் பட்ட பாடு. நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறீங்க. அந்த பெண்களோட உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற திறன் உங்களுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஜமீன்ல கணக்கு பார்க்கவும் ராமாயணம் வாசிக்கவும் தெரியுமே தவிர வேற ஒன்னும் தெரியாது. எங்க அப்பா கிட்ட நான் சுகமா இருக்கேன்னு சொல்லுங்க. அவருக்கு பிடிச்ச இடத்துல தேவகியை திருமணம் செய்து கொடுக்க சொல்லுங்க. இதுதான் என் முடிவு அப்படின்னு உறுதியான குரல்ல சொன்னா சம்பந்தம். மறுபடியும் தழுதழுத்த குரல்ல ஏதேதோ சொல்லி பார்த்தாரு சாஸ்திரி. ஆனா சம்பந்தம் பேங்குக்கு அருகில வந்ததும் அவரை போக சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான். அன்னைக்கு பேங்க்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வழக்கத்தை விட கொஞ்சம் நேரம் அதிகமாயிருச்சு சம்பந்தத்துக்கு. தான் உறுதியா பேசி சாஸ்திரிகளை திருப்பி அனுப்பிட்டதால அவனுடைய மனசுல ஒரு சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. திருமணமும் வேண்டாம், அப்பாவுடைய சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சாஸ்திரிய திருப்பி அனுப்புனது தெரிஞ்சா துறவி பவானந்தர் ரொம்பவும் சந்தோஷப்படுவார்னு அவனுக்கு தோணுச்சு. அப்பவே போய் பவானந்தரை பார்க்கணும்னு நினைச்சான். பவானந்தருடைய குடிசை ஊருக்கு கொஞ்சம் வெளியே இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருந்தது. சம்பந்தம் போனப்போ வழக்கத்துக்கு மாறா அவருடைய குடிசை கதவு மூடப்பட்டிருந்தது. குடிசைக்குள்ள விளக்கு வெளிச்சம் தெரியறத பார்த்துட்டு சம்பந்தம் மெதுவா போய் கதவை தட்டினான். குடிசைக்குள்ள இருந்து மதுவோட வாசனை வர்ற மாதிரி தெரிஞ்சது அவனுக்கு. சாதுவோட வீட்டுல மதுவா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது அவனுக்கு. சந்தேகத்தோட கதவை பலம் கொண்டு தட்டுனான்.
கதவு திறக்கப்படல. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு கதவு மெதுவா திறக்கப்பட்டது. வெளியே யார் இருக்காங்கன்னு பாக்குற மாதிரி ஒரு தலை மட்டும் கதவு இடுக்கு வழியா எட்டி பார்த்தது. அத பார்த்ததும் சம்பந்தத்துக்கு தலையே சுழல்ற மாதிரி இருந்தது. அது ஒரு பெண்ணுடைய தலை. சம்பந்தத்தை பார்த்ததும் அந்த பொண்ணு மின்னல் போல தெருவுல இறங்கி ஓடி மறைஞ்சிட்டா. குடிசைக்குள்ள இருந்து யாரோ மறுபடியும் கதவை சாத்தினாங்க. சம்பந்தம் பலத்தோட அந்த கதவை பிடிச்சு தள்ளி திறந்தான். அவனுக்கு எதிரில பவானந்தர் நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த குடிசைக்குள்ள சூழ்ந்திருந்த மதுவோட வாசனை சம்பந்தத்தை உலுக்கிச்சு. மங்கலான விளக்கொளியில பவானந்தருடைய முகத்தை வெறிச்சு பார்த்தா சம்பந்தம். பெண்களே விஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பவானந்தரா இவரு? ஆசைக்கு அடிமையாகாதுன்னு சொன்னாரே அவரா இவரு? அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டான். அதுக்கு மேல அங்க நிக்க விருப்பம் இல்லாம குழம்பின உள்ளத்தோட சம்பந்தம் திரும்பிட்டான். அவனுடைய மனசுல பெரும் போராட்டம். பவானந்தர் கிட்ட அவன் பழகிக்கிட்டு இருந்தப்பவே அவனுடைய கல்லூரி தோழர்கள் சிலர் பவானந்தரை பற்றி சில விஷயங்களை சொன்னாங்க. அப்போ அவர் மேல இருந்த மதிப்பினாலும் நம்பிக்கையினாலும் சம்பந்தம் அதையெல்லாம் நம்பவே இல்லை. ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தா சம்பந்தம். அறையில இருந்த விளக்க போட்டான். இருட்டு அறையில வெளிச்சம் ஏற்பட்ட மாதிரியே அவனுடைய மனசுலயும் ஒரு புது ஒளி தோணிச்சு. உலகத்தை இதுவரைக்கும் குருட்டு கண்களால பார்த்தது போதும். உலகப்பற்ற துறக்கணும்னு புத்தருடைய கருத்துக்களை போதனை செய்த பவானந்தரே இப்படி இருக்காரு. எங்க அப்பா தாய் இல்லாத என்ன எந்த குறையும் தெரியாம கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. என்னையே தன்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாவும் நினைச்சிருந்தாரு. பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தனுடைய பாத்திரத்துல பிச்சை போடாம அந்த பாத்திரத்துல இருக்கிறத எடுத்துக்கிற மாதிரி ஆயிருச்சு என்னுடைய நிலைமை. என்னுடைய பிடிவாதத்தால தந்தையோட அன்பை இழந்தேன். மன அமைதிய தொலைச்சேன். என் தந்தைக்கு நான் செய்யற நன்றி இதுதானா? தேவகி சின்ன வயசுல ஒரு சிட்டுக்குருவிய போல குதூகலமா என் கூட விளையாடிக்கிட்டு இருப்பா. பெற்றோரை இழந்த அவளுக்கு நானும் அப்பாவும் தான் எல்லாமா இருந்தோம். அப்பா எனக்கு தேவகியை திருமணம் பண்ணி வைக்க நினைச்சதுல எந்த தவறும் இல்ல. அன்னைக்கு நாகநாத சாஸ்திரிகள் வந்து என்கிட்ட பேசுனது இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவரை வேற நான் பேசி துரத்தி விட்டுட்டேன். என்ன அருமையா வளர்த்த அப்பாவுக்கும் என்னையே நம்பிக்கிட்டு இருந்த தேவகிக்கும் நான் செய்தது பெரிய துரோகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் சம்பந்தம். சம்பந்தம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல தேவகியும் தன்னுடைய அத்தானை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா. மாமா கிட்ட கோபப்பட்டுட்டு அத்தான் வீட்டை விட்டு போனதுல இருந்து அவளுக்கு உலகமே இருண்டு போனது போல இருந்தது. சின்ன வயசுல நாங்க 2 பேரும் எவ்வளவு பிரியமா விளையாடி இருக்கோம். நிலா மலர்ந்த நாட்கள்ல 2 பேரும் வீட்டு நந்தவனத்துல உட்கார்ந்து நேரம் போறது தெரியாம பேசி விளையாடிக்கிட்டு இருப்போம். அந்த நாட்கள்லாம் திரும்ப வருமா அப்படின்னு நினைச்சு தேவகியோட மனசு ஏங்கிச்சு. ஒரு நாள் அவ வெளியே போனப்போ சில பெண்கள் அவளுக்கு எதிரையே பேசிக்கிட்டு போனாங்க. குதிர் போல வளர்ந்திருக்கிற இவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம ஜமீன்தார் பாத்துக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு. அத கேட்ட இன்னொருத்தி, அது இருக்கட்டும்டி, ஜமீன்தார் மகன் கல்யாணம் வேண்டான்னு வீட்டை விட்டு ஓடிட்டானா. இந்த காலத்து பையன்களே இப்படித்தான், உலகம் போற போக்க பாத்தியா அப்படின்னு கேட்டா. அன்னைக்கு 1-2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததையே மொத்த ஊரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. ஊர்வம்ப கேட்டு முன்னமே நொந்து போயிருந்த ஜமீன்தாருடைய மனம் நாளுக்கு நாள் இழைச்சுக்கிட்டு வந்தது. நிலைமைய வளர விட விரும்பாத நாகநாத சாஸ்திரி சம்பந்தம் சென்னையில இருக்கத தெரிஞ்சுக்கிட்டு அவனை பார்க்க போனாரு. தன்னுடைய அத்தானை பார்க்க போன அவரு வெற்றியோட திரும்பி வரணும்னு தேவகி கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நாம நினைக்கிறபடி எதுதான் நடக்குது? சாஸ்திரி 2 நாட்கள்லயே திரும்பி வந்துட்டாரு. போன விஷயம் தோல்விதான்னு அவருடைய நெற்றியிலேயே எழுதியிருந்த மாதிரி இருந்தது. அத்தான் சுகமா இருக்கிறதாகவும் யாருடைய போதனையினாலோ மனம் மாறி கல்யாணமே வேணான்னு சொல்றான்னு வேதாந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டுகிட்டு இருக்கான்னு சொன்னாரு. பயப்படுற மாதிரி அவ எந்த கெட்ட வழியிலையும் போகலன்னு உறுதியா சொன்னாரு. சாஸ்திரி சொன்னதை கேட்டு தேவகியுடைய மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சது. அத்தான் வேற யாரையும் காதலிக்கவும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கவும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அவ சந்தோஷப்பட்டா. ஆனா அவளுடைய ஆறுதல் அதிக நாள் நீடிக்கல. அடுத்த வாரத்துல பருத்திவனத்து ஜமீன்தார் அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அவருடைய மகனுக்கு தேவகியை திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்டாரு. ஏற்கனவே தேவகியை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி சம்பந்தம் சொன்னதா சாஸ்திரி ஜமீன்தார் கிட்ட சொல்லி இருந்தாரு. ஊர் பேசுற பேச்சுக்கு பயந்து போயிருந்த ஜமீன்தார் தேவகி எங்கேயாவது சுகமா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மனசோட தேவகி கிட்ட வந்து அவளுடைய விருப்பத்தை கேட்டாரு. இது நாள் வரைக்கும் தேவகி அவர் என்ன சொன்னாலும் மறுத்து பேசினதில்ல. இப்பவும் உங்க இஷ்டம் எதுவோ அதுபடி செய்யுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டா. ஜமீன்தார் கிட்ட சம்மதம் சொன்னாலும் அவளுடைய மனசு தவியா தவிச்சுது. அறைக்குள்ள போய் படுக்கையில குப்புற விழுந்து அழுதா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு எப்படிப்பட்டவரோ தெரியல.
என் அத்தான மாதிரி நல்ல குணம் உள்ளவங்க உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? இனிப்பான தின்பண்டங்களை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன தகப்பனை எதிர்பார்த்திருக்கிற சிறுமி மாதிரி நான் இத்தனை நாளா என் எதிர்காலத்தை பற்றி இன்பமான மனக்கோட்டைகளை கட்டிக்கிட்டு காத்திருந்தேன். அது அத்தனையும் கடற்கரை மணல்ல கட்டின சிறு வீடுகளை போல அலையால அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு கலங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தா தேவகி. திருமணத்துக்கான ஏற்பாடுகள் வீட்டுல தடபுடலா செய்யப்பட்டுகிட்டு இருந்தது. முகூர்த்த நாள்ல மணவரையில தேவகி பதுமை மாதிரி உட்கார்ந்திருந்தா. மேள சத்தத்துக்கு நடுவுல இரு கைகள் தன்னுடைய கழுத்தை நோக்கி வர்றதா அவ பார்த்தா. அவளுக்கு மயக்கமே வர்ற மாதிரி இருந்தது. அப்போதான் திடீர்னு ஒரு ஆரவாரம் ஏற்பட்டது. மயக்கம் தெளிஞ்ச மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்தா தேவகி. அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஒரு சின்ன போலீஸ் படை மணவரையை நோக்கி வந்தது. தேவகியை திருமணம் செய்துக்க போற ஜமீன்தார் மகன் ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லி அவரை கைது செய்துகிட்டு போச்சு போலீஸ். பல காலம் சிறையில இருந்த ஒருவரை திடீர்னு விடுதலை செய்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேவகியுடைய மனம் சந்தோஷத்துல மூழ்கிச்சு. ஆனா திருமணம் நின்னு போன இந்த எதிர்பாராத சம்பவம் ஜமீன்தார படுக்கையில தள்ளிருச்சு. சம்பந்தம்னு ஜுரத்துல பெதட்ட ஆரம்பிச்சாரு. அவரோட நிலைய பார்த்து தேவகிக்கு சொல்ல முடியாத பயம் ஏற்பட்டது. நாகநாத சாஸ்திரி அப்பாவோட நிலைமை அபாயம், டாக்டருடன் வருக அப்படின்னு சென்னையில இருக்கிற சம்பந்தத்துக்கு தந்தி அடிச்சாரு. அடுத்த நாள் காலையிலேயே தேவகியோட அத்தா சம்பந்தம் டாக்டரோட வந்து சேர்ந்தான். டாக்டர் கொடுத்த மருந்து ஜமீன்தாருடைய ஜுரத்தை உடனே தணிச்சுது. அப்பா, உங்க மனச சரியா புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு ஓடி போயிட்டேன். நான் செய்த பிழைய மன்னிச்சிருங்க. உங்க விருப்பப்படியே நான் தேவகிய திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு சம்பந்தம் சொன்னான். அவ்வளவுதான். வாடி போயிருந்த ஜமீன்தாருடைய முகத்துல கோடி சூரிய பிரகாசம். இரவு போய் பகல் வந்தது. அடுத்து வர்ற முகூர்த்தத்திலேயே சம்பந்தத்துக்கும் தேவகிக்கும் திருமணம் செய்யறதா நிச்சயம் பண்ணினாரு ஜமீன்தார். சொன்னபடியே அடுத்த முகூர்த்தத்துல திருமணம் நடந்தது. தன்னையே நினைச்சு தனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்த தேவகியோட சம்பந்தம் தன்னுடைய திருமண வாழ்க்கைய ஆரம்பிச்சான். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.